நம்ம தொடர்ந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமாக வந்து குடியிருக்கிறவங்க வீடுகளுக்கு சம்பந்தமான சில தகவல் கொடுக்குறோம். அதுவும் வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸே வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்கள வந்து கருத்தில் கொண்டு இந்த தடவை மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஏன்னா வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 2500 உயர்த்தப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு 30,000 ரூபாய் வரும். அந்த ப்ராசஸ் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டைரக்டா வந்து நாங்க என்ன பண்ணிட்டு மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கலந்தாய்வு எல்லாம் பண்ணிட்டு முடிவெடுக்க போறோம்னு இருக்காங்க. அதுல முன்னுரிமை வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல பாலை வாச்ச மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வந்து வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் ஒரு 2500 ரூபாய் வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வாடகைக்கு கூட என்ன ஆயிரும், பெரிய ரொம்ப யூஸா போயிடும். பொதுவாவே இந்த கடந்த தடவையே வந்து 1000 ரூபாய் வாங்கினப்பயே பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கே தேவையான ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து அவசரத்துக்கு மாத்திரை மருந்து வாங்குறது, காய்கறி வாங்குறது, பால் வாங்குறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாங்கிறது பெருசா யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து 2500 ரூபாங்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு யூஸ் அவங்களுக்கு இருக்கும். அதனால வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வாடகை வீட்டுல இருக்கவங்கள நாங்க வந்து கருத்தில் கொள்றோம் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகளிர் உரிமை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாடகை வீடுனா என்ன அர்த்தம்னா உங்கள்ட்ட சொந்தமா எதுவும் இல்லைங்கிறது அர்த்தம். அதோடு போட்டு சொந்தமா வீடு இருக்குது மத்த இடத்துல நான் இங்க வந்து வாடகை இருக்கேன் அப்படி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. வாடகை வீடுனா மொத்தமாவே உங்கள்ட்ட சொந்தமா எதுவுமே இல்லை, நீங்க வாடகைக்கு இருந்துட்டு இருக்கீங்கும் போது அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஈஸியா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்த விஷயங்களும் இருக்குது எலிஜிபிலிட்டி, அதுலயும் நீங்க வரணும். அதாவது வந்து அரிசி கார்டு, வருஷத்துக்கு இவ்வளவுதான் வருமானம் வந்து இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஆனா வாடகை வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை வந்து சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் வந்து குடி வச்சிருக்கிறவங்களுக்கும் நடுவுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறதுனால அது வந்து பிரச்சனையா போய் அது வந்து கேஸ் வரையும் போயிருக்குது. அப்படி வந்து 2010 போனவங்களுக்கு கூட இன்னுமே தீர்ப்பு கிடைக்காம இழுத்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேசுறதுக்கு கவர்மெண்ட்க்கு டைமே இல்ல, தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாம இழுத்துட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து ரூல்ஸா வந்து கொண்டு வர்றதுக்காக வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கும் வாடகை வீட்டுல. ஏன்னா இப்ப வந்து ஒரு வீடு வந்து ஒரு மாதிரி ரூல்ஸும் இன்னொரு வீடு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து வைக்கிறாங்க. ஒரு தெருவுல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா கிடைக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவுல வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய வித்தியாச வாடகையும் அட்வான்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து இங்க தமிழகத்துல முழுசா வந்து நடைமுறைக்கு வரல, வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்ப அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாத்திரலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பிரச்சனை வர்றது என்னன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றதுலதான். அதாவது இப்ப வந்து காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் இப்ப வாடகைக்கு வர போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பத்திரம் வந்து டாக்குமெண்ட் எழுதுவாங்க இத்தனை மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அக்ரிமெண்ட் எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப குறைந்த மாதங்கள் எழுதுறாங்க. சிலர்லாம் அக்ரிமெண்ட்டை எழுதுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க கண்டிப்பா அக்ரிமெண்ட்டை பதிவு பண்ணணும். அப்படி பதிவு பண்ணும் போது ஹவுஸ் ஓனரும் என்ன பண்ணணும், வந்து சொல்லணுமாமா, நாங்க வந்து இப்படி வாடகை வாங்குறோம், இந்த முறையில வாங்குறோம் அப்படிங்கறத சொல்லணுமாமா. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது மூலமா வந்து அவங்க நாளைக்கு டாக்ஸ் சம்பந்தமான விஷயத்துக்காகவும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால வாடகைக்கு விடக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணும், நாங்க இவ்வளவு வாடகை வாங்க போறோம், இந்த வழியில வாடகை வாங்க போறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அதே மாதிரி வாடகைக்கு வர்றவங்க அவங்களுடைய ஆதார்ல இந்த அட்ரஸ மாத்தணும். இதை பண்ணிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள வந்து குடி வந்ததுல இருந்து 2 மாசத்துக்குள்ள இதை பண்ணாதான் அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆன மாதிரி. இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அதை வச்சு கிளைம் பண்ண முடியாது. அதனால எல்லாருமே இனிமேல் பதிவு பண்ண வேண்டும், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரும் சரி வாடகைக்கு வந்திருக்கவங்களும் சரி சொல்லணும். அப்ப வாடகைக்கு வந்தவங்க ஆதார் கொடுப்பாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வாங்கக்கூடிய டீடைல்ஸ் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துதான் பதிவு பண்ணும். அதே மாதிரி வர்றவங்க ஒரு 11 மாசமாவது வந்து இருக்கிற மாதிரிதான் வந்து பதிவு பண்ணிக்கணும். சும்மா
சும்மா பதிவு பண்ணாமே இருந்துட்டு 1 மாசம் 2 மாசத்துல காலி பண்ணிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 11 மாசம் இருக்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், 11 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அக்ரிமெண்ட்டை ஏத்திக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து 1 வருஷமோ 2 வருஷமோ என்ன பண்ணலாம், அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. இது நிறைய இடத்துல செயல்படுத்தினாலும் சிலர் செயல்படுத்தாம இருக்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல அந்த ஆதார் விஷயத்தையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் இது எப்ப நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு நல்ல திட்டம்னு சொல்லப்படுது. அப்படி வரும்போதுதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா கரெக்டா கணக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது மூலமா தான் அவங்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் போடுறாங்கல்ல, அது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டுக்கு குடி வர்றவங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். அதே சமயத்துல வீட்டை குடி வச்சிருக்கிறவங்க ஓனர் அடிக்கடி அவங்களை என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம உள்ள போறது, அவங்களுக்கு ரூல்ஸ் போடுறது, அப்புறம் மதம் சார்ந்த சில விஷயங்களை சொல்றது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல அதிகமான மதங்கள் இருக்குது. அதுவும் இந்துக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்துக்கள்லயே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க வீடு குடி கொடுக்கும் போது அங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில பொருட்கள் இல்ல வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கடவுள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப வலியுறுத்துறாங்களாமா. அதுக்கப்புறம் அது சார்ந்து என்ன பண்றாங்க, இந்த நோம்பு நொடி அதெல்லாம் சார்ந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம உள்ள வராங்க. இதெல்லாம் ஒரு பெரும் பிரச்சனையாக கோர்ட்ல கேஸ் ஆயிருந்திருக்கு. அதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. ஒருத்தவங்களை குடி வைக்கும் போது நம்ம பாக்குறோம், அவங்கள நம்ம குடி வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா வச்சுட்டு அதோட அவங்கள ஃப்ரீயா விட்டுறணும். அதை விட்டு போட்டு வச்சதுக்கு பிறகு அவங்கள நீங்க என்ன பண்ணக்கூடாது, போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. மதம் சார்ந்த சில விஷயங்களே அவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல இது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த இன்னைக்கு இதை சமைக்க கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்புறம் இந்த நாள்லாம் நீங்க என்ன பண்ணணும், சாணி தெளிச்சு கோலம் போடணும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சிட்டில அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க நிறைய பேரால. அதுவும் வேலைக்கு போறவங்க எல்லாம் செய்யறதே பழக்கம் இல்லை. இதனாலதான் பிரச்சனை எல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா கேஸ் வரையும் போயிருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க பொறுப்பா வீட்டுக்கு வந்தவங்க வீட்டை பாத்துக்கோங்க. மற்றபடி வீடு கொடுத்துருக்கவங்க அவங்களுக்கு ரூல்ஸ் போடாதீங்க. உங்க வீடுங்கிறதுனால நீங்க செய்யறதெல்லாம் அவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்வான்ஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அட்வான்ஸ் வாங்குறாங்க. சிட்டில 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸுக்கு 15,000 ரூபாய் வாடகையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சில இடத்துல 5 லட்ச ரூபாய்க்கு போக்கிக்கே வீட்டுக்கு போயிடலாம். ஆனா பாத்தீங்கன்னா சிட்டில அந்த அளவுக்கு வாடகையும் அட்வான்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி நீங்க அட்வான்ஸ் வாங்குறத என்ன பண்ணும், குறைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அட்வான்ஸ் வாங்குறாங்க. சிலருக்கு காசு தேவை இருந்தா என்ன பண்றாங்க, 2 லட்ச ரூபாய் கூட வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு விடுறாங்க. சிலருக்கு காசு தேவையில்லை அப்படின்னா 50,000 ரூபாய் போதும் எங்களுக்கு அட்வான்ஸ், நீங்க வாடகையை சேர்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அட்வான்ஸை கொடுத்தா திருப்பி கொடுக்கணும், வாடகையை கொடுத்தா திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வாடகை பாத்தீங்கன்னா 12,000 13,000 ரூபாய் இருக்கும். அந்த வீடே 10,000 ரூபாய்க்கு தான் இருக்கும். 12,000 13,000 ரூபாய் வாடகைக்கு வாங்கிட்டு அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா கமிச்சு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கம்மி அட்வான்ஸ் கொடுங்க, போதும் உங்களால முடிஞ்சது கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றாங்க சிலரு. அதனால இப்படி மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அட்வான்ஸ் 2 மாசம் அட்வான்ஸை மட்டும் வாங்குங்க அப்படிங்கறதை சொல்லியிருக்காங்க. பொதுவா அட்வான்ஸ்ங்கிறது எதுக்கு வாங்குவாங்கன்னா, காலி பண்ணிட்டு போகும்போது ஏதாவது ரிப்பேர் இருந்தா சரி பண்ணிக்கிறதுக்கு, அவங்க ஒருவேளை வாடகை கொடுக்காட்டினா சரி பண்ணிக்கிறதுக்காக தான் வாங்குவாங்க. இப்ப 2 மாசம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாசங்கிறது எந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரியல, இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இது இன்னும் நடைமுறைக்கு வரல. இது கடந்த ஆட்சியிலிருந்து இது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த தடவை வீடு சார்ந்த விஷயங்களும் நடவடிக்கை எடுக்கும் போது இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தடவை பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு ஆணையம் மாதிரி அமைத்து அங்கேயே என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. குடி இருக்கிறவங்களாகட்டும் இல்ல குடியை வச்சிருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் ஆகட்டும், ஏதாவதுன்னா அவங்கள்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டுக்குன்னே தனியா ஒரு குரூப்பை வச்சு அவங்க மூலமாவே என்ன பண்றாங்க, விசாரிச்சு தீர்ப்பெல்லாம் கொடுத்துறாங்களோ தவிர இனி கோர்ட்டு கேஸுங்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனாலதான் சில ரூல்ஸுகளும் சொல்லப்பட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டே அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இங்க வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு அது இன்னும் வரல. மொத்தத்துல இப்போதைக்கு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஸ்கீம்ஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எலிஜிபிள், அவங்களை நம்ம கருத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மட்டும் வந்திருக்கு.